ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி ரொம்பவே சாஃப்டான ஜூஸியான ஒரு குலாப் ஜாமுன் டேஸ்டியாக செய்ய போகிறோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவை இது கூடயே கொஞ்சம் மில்க் பவுடரும் போட்டு நம்ம செஞ்சதால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம். இதுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் நாட்டு சர்க்கரை தான் எடுத்துருக்கிறேன். 1.5 கப்பு நான் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். எந்த கப்பால் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணியை நீங்கள் அளக்கணும். இப்போ நம்ம தண்ணியினுடைய அளவு பார்க்கலாம். நான் 1.5 கப்பு எடுத்ததுக்கு 1 கப்புக்கு நம்ம 1.5 கப்பு தண்ணி அப்படின்னு சேர்க்கணும். அப்போ 1.5 கப்பு சர்க்கரைக்கு எனக்கு பாருங்கள், எனக்கு 2.25 கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு. தண்ணியினுடைய மெஷர்மெண்ட் சரியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாவு நல்லாவே இருக்கும். பாருங்கள், நான் 2.25 கப்பு போட்டுக்கிட்டேன். இந்த சர்க்கரைக்கு நல்லா கரையிற வரைக்கும் நம்ம இதுக்கு பாருங்கள், இந்த பாவுக்கு அதிகமாக கட்டி ஆகணுன்ட்டு இல்லை, அதிகமாக பிசு பிசுப்பு ஆகணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்தாவே போதும். இது பாருங்கள், சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். நல்லாவே இது மிக்ஸ் ஆகிடுச்சு. பிசு பிசுப்பும் வந்துச்சு. பார்த்திங்கன்னா இது நம்ம நாட்டு சர்க்கரை போட்டதால் இந்த மாதிரி உங்களுக்கு கருப்பாக இருக்குது. ஆனால் இது ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை பிடிக்கலைன்னா நீங்கள் வேறு எதுவும் போட முடியும். ஒரே 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். நான் ஏலக்காய் போட்டு போட்டுக்கிட்டேன். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம ரவையினுடைய அளவு பார்க்கலாம். 1 கப்பு நான் ரவை எடுத்துருக்கிறேன். இதுக்கு நம்ம கொஞ்சமாக வறுத்துக்கலாம். ரொம்பவும் இதுக்கு பொன்னுருளாக வறுக்கக்கூடாது. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டா போதும். நான் 1 கப்பால் ரவை எடுத்தேன் இல்லைங்களா, நம்ம 1 கப்புக்கு 3 கப்பு இதில் பால் போடணும். இது மெஷர்மெண்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சுதான் உங்களுக்கு சரியான உங்களுக்கு அளவில் இது நல்லா திரண்டு வரும். இந்த பால் நான் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இதுக்கு நல்லாவே நம்ம இதுக்கு வேக விடலாம். இது கொஞ்சம் நேரம் இதுக்கு கொஞ்சம் கெட்டி வந்ததும் நம்ம இதில் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 கப் ரவைக்கு நான் 1/2 கப் மில்க் பவுடர் எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட போட முடியும். இந்த மாதிரி மில்க் பவுடர் நம்ம போடக்குள்ள உங்களுக்கு அந்த குலாப் ஜாமுனில் உள்ள நல்லா சாஃப்ட்னஸும் அந்த டேஸ்ட்டும் இருக்கும். ஏன்னா நம்ம மில்க் பவுடர் போட்டோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் கூடியே வரும். நீங்கள் அந்த ரவையில் மட்டும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாஃப்ட்னஸ் கொடுக்காது. இதுக்கு நல்லா நம்ம கட்டி இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு வேக வைக்கலாம். இது கூடயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாம். இது கூட சர்க்கரை ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சர்க்கரை போடக்குள்ள அந்த மாவுக்குள்ளே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நல்லா நம்ம வேக வைக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா கிட்டியாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக கட்டி இல்லாமல் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா திரண்டு வரக்குள்ள நம்ம இதுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதுக்கு ஆற விடணும். பாருங்கள், நல்லாவே நம்ம ஆற விட்டுருந்தோம். இந்த மாதிரி நல்லா ஆறுனதும் இதுக்கு நம்ம இந்த பூரிக்கெல்லாம் நம்ம நல்லா இதுக்கு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மாவு மாதிரி நல்லா இதுக்கு பிசையணும். கையில் கொஞ்சம் நெய் போட்டுக்கணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கணும். போட்டு நல்லா இதில் பிசையணும். இது பாருங்கள், எவ்வளோ நீங்கள் 10 நிமிஷம் விடாமல் பிசைகிறீங்களோ அப்போ உங்களுக்கு நல்லா அந்த மாவு ஸ்மூத்தாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பிசையத்தில் தான் உங்களுடைய சாஃப்ட்னஸ் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். இப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இது மேலே கொஞ்சமாக நெய் தடவிட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சுருந்தேன். நல்லா ரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது ஸ்மூத்தாக உங்களுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் உண்டை செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். கையில் நல்லா நெய் தடவிக்கலாம். சின்ன சின்ன உண்டைங்களாக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பெருசாக செஞ்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. சின்னதாக செய்யக்குள்ள பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும். அந்த உண்டைங்க நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீரல் வராது. அது பார்த்துங்க. நான் செய்யக்குள்ள எனக்கு ஒரு 25 உண்டைங்க எனக்கு கிடச்சிச்சு. இது ஒரு 5 பேர் நம்ம சாப்பிட முடியும்.
எண்ணெய் நல்லாவே வந்து சூடாயிடுச்சு. ரொம்பவும் வந்து சூடு பண்ணணுன்ட்டு இல்லை. பார்த்து ஒன்று ஒன்றா போடுங்க. இப்போ நம்ம வந்து வறுத்து எடுப்போம் இல்லைங்களா, பக்கோடா பஜ்ஜி இதெல்லாம் ரொம்ப வந்து நல்லா சூடாக இருக்கும் எண்ணெய். அந்த மாதிரி வந்து சூடாக இருக்கக்கூடாது. அதில் பாதி சூடு தான் வந்து இருக்கணும். ஏன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் இருக்குது. அதிகமாக சூடு இருந்துச்சுன்னா மேலே பார்த்தீங்கன்னா கடுகடுன்னு இருக்கும், உள்ளே வதுவதுப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ நம்ம வந்து இதுக்கு பாருங்க, நம்ம வந்து போட்டதுமே வந்து இதுக்கு வந்து கிளறி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து வேக விடணும். இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துட்டு நம்ம வந்து அந்த எண்ணெய்க்கு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வந்து செய்யக்குள்ள நல்லா உங்களுக்கு வந்து வெந்து வரும். பாருங்கள், நம்ம வந்து ஏலியாக ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா, இந்த சர்க்கரை பாக்கு வந்து மறுபடியும் நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து வெதப்பாக இருக்கக்குள்ளே நம்ம போட்டால் தான் அப்போ நல்லா சோக் ஆகும். கொஞ்சம் நேரத்துக்கு சூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த குலாப் ஜாமுனுக்கு வந்து இந்த எண்ணெயில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தள்ளி விட்டுகிட்டே இருக்கணும் எண்ணெய்க்கு. அந்த மாதிரி செய்யக்குள்ள இந்த போலுங்க ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட நீங்கள் கிட்டேயே இருந்து இந்த மாதிரி வந்து அந்த எண்ணெய்க்கு வந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். போட்டுட்டு நம்ம வந்து கிட்டேயே இருக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். இதனுடைய இது ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்மில் வச்சு தான் வந்து இதுக்கு வந்து ஃப்ரை பண்ணணும். சிம்மில் இருந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம், அதுக்கு மேலே வந்து ஹையாலாம் வைக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா வந்து எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சு வந்து தயவு செஞ்சு வந்து ஃப்ரை பண்ணாதீங்க. பாருங்கள், நல்லாவே வந்து 2 பக்கமும் வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கிட்டேயே இருக்கக்குள்ள உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து வரும். ஈவனாக வந்து பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எடுத்து நம்ம வந்து தனியாக வச்சிடலாம். நம்ம எடுத்ததுமே வந்து இந்த சர்க்கரை பாகில் வந்து இது வந்து போட்டுடணும். அப்போ அந்த சூட்டோட வந்து என்னாகும், அந்த சர்க்கரை பாகில் வந்து நல்லா சோக் ஆகிறதுக்கு நல்லா வந்து அதுக்கு சான்ஸ் இருக்கும். பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம ஒரு 2 மணி நேரமாச்சும் வந்து நல்லா சோக் பண்ண விடணும். அப்போ தான் வந்து சாப்பிடக்குள்ள டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா ஆறுனதும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். உங்களுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் கூட வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த டேஸ்ட்டு சில்னஸும் கிடைக்கும். பாருங்கள், செகண்ட் பேட்சும் வந்து நான் நல்லா வந்து இதுக்கு வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். எல்லாம் ஈவனாகவே வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டில் நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மெத்தடில் வந்து மீதி இருக்கிறதும் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுவும் வந்து இதில் போட்டாச்சு. நல்லாவே வந்து எல்லாம் சோக் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ வந்து சாஃப்டாக வந்து கிடச்சிருக்கு. இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ நீங்கள் வந்து முயற்சி பண்ணி செய்யக்குள்ள இதில் கொஞ்சம் நீங்கள் மில்க் பவுடர் போட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு நல்லாவே வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ வந்து சாஃப்ட்னஸாக இருக்குது பாருங்கள். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெட் வச்சு கூட குலாப் ஜாமுன் செஞ்சுருக்கிறேன், கோதுமாவை வச்சும் செஞ்சுருக்கேன். ரொம்பவே வந்து இந்த குலாப் ஜாமுன் நல்லா வந்துச்சு. தேவைப்பட்டுச்சின்னா லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க கீழே. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. என்ஜாய் ஃபுட்.